ஓம் மகா கணபதியே நமக. குருவாழ்க, குருவே சரணம். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோ மூலியமாக 2026ஆம் ஆண்டிற்கான ஆனி மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக இந்த வீடியோவானது பார்த்தீங்க அப்படின்னாக்கா மிதுன ராசி அன்பர்களுக்கான வீடியோ. இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு 2026ஆம் ஆண்டு ஆனி மாத கிரகநிலை ஆராயும் போது வருகின்ற 2026 ஜூன் மாதம் 15ஆம் தேதியிலிருந்து 2026 ஜூலை மாதம் 16ஆம் தேதி இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளாக தான் ஆனி மாத பலன்களை நம்ம கொடுக்க விரும்புகிறோம். அப்போ ஜூன் 15லேருந்து ஜூலை 16க்குள்ளார இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு எதை மாதிரியான நிகழ்வுகள் ஏற்பட போகுது அப்படின்றத பார்க்கும்போது, உங்களுடைய ராசிநாதன் இந்த மாதத்தின் தொடக்கத்தில் உங்கள் ராசியிலேயே ஆட்சி பலம் பெற்று உட்காந்துருக்கார். இதில் சூரியனும் புதனும் சேர்ந்து நிமன யோகம் பெற்று உட்காந்துருக்கக்கூடிய யோகங்கள் உருவாதுங்க. அது இந்த மாத காலகட்ட வரலும் இந்த யோகங்கள் உங்களுக்கு செயல்பட போகுது. இப்போ தன் ராசிநாதன் ராசியில் ஆட்சி பலம் பெறுறது விசேஷம். இதில் நிமன யோகம் பெறுறது அதை விட ஒரு விசேஷமான ஒரு அமைப்புன்றதுங்க. இப்போ 3ஆம் அதிபதி வித்தை ஸ்தானாதிபதி வெற்றி ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் லக்னகேந்திரம் ஏறது மட்டும் இல்லாமல் சூரியனாக இருந்து வலிமை பெறதுனால எதையும் நம்மளால் சாதிக்க முடிகின்ற ஒரு தெளிவு கிடைக்கும், தன்னம்பிக்கை பிறக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உதயமாகுன்றது விதிங்க. அதனால் இந்த மாத காலகட்டமானது ஓரளவுக்கு உங்களுக்கு தன்னம்பிக்கை பிறக்கக்கூடிய காலகட்டங்களாக இருக்கும். பழமையான சிந்தைகளெல்லாம் தூக்கி போட்டுட்டு புதுமையான எண்ணங்களோட பயணிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் உருவாகும். கடந்த கால நிகழ்வுகள்லாம் எண்ணி பார்த்தோம் அப்படின்னாக்கா, என்னப்பா நம்ம எது செய்தாலும் தடைகளாகவே ஆகிட்டுருக்கே, ஒரு முயற்சி எடுக்கிறோம் அது தடைனே உருவாகுது. ஆனால் இதுக்கு பிறகாவது என்னோடய வாழ்க்கையில் வெற்றி பெற முடியுமான்னு எதிர்நோக்கி இருக்கக்கூடிய இந்த மிதுனராசி என்பவர்களுக்கு இந்த ஜூன் மாதம் தொடங்கின காலகட்டத்திலேருந்தே அதிர்ஷ்டம் தொடர்ந்துருச்சுன்னு தான் சொல்ல அமைப்புங்க. காரணம் என்னென்னா, ஜூன் மாதம் 1ஆம் தேதி என்றதான் குரு பயிற்சி நடந்தது. இதனால் வரலும் உங்கள் ராசியிலே இருந்த குரு பகவான் ஜூன் 1ஆம் தேதிக்கு பிறகு குடும்பஸ்தானத்தில் உச்சபலம் பெற்று உட்காந்துருக்காருங்க. இப்போ தனஸ்தானத்தில் குரு பகவான் உச்சபலம் பெறக்கூடிய காலகட்டத்தில் தன பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு ஏற்படக்கூடிய காலகட்டம் உருவாகும். பணம் பல வழியிலிருந்து வரக்கூடிய யோகங்கள் உருவாகுன்றீங்க. என்றைக்கோ செய்து வைத்த ஒரு காரியத்துக்காக இந்த நேர காலகட்டங்கள் வட்டி முதலமாக பண தேவைகள் பூர்த்தி அடையக்கூடிய காலகட்டம் உருவாகும். வெகு நாட்களாக நடைபெறாத இருந்த ஒரு சில விஷயங்கள், வீடு மனை வாசல் வாங்குவது, கட்டுவது, குடிபெயர்வது, குலதெய்வத்துக்கு செய்வது, திருமணம், காதுகுத்து, மொட்டடிப்புன்ற மாதிரியான சுப நிகழ்வுகள்லாம் தடுக்கப்பட்ட நபர்களுக்கு இந்த மாத காலகட்டத்தில் ஒரு திருமண வாய்ப்புகளும் அதன் மூலியம் மன நிம்மதி, மன சந்தோஷங்களும் சொந்த பந்தத்தோடு கூடி சேர்ந்து ஒன்றிணைந்து உங்களோட வளர்ச்சிகளை மேலோக்கி கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த நேரம் உதயமாகுது. அப்போ இந்த குரு பகவான் இருக்கக்கூடிய இடத்தை காட்டிலும் அவர் பார்க்கக்கூடிய இடங்களுக்கு வலிமை அதிகங்க. அப்போ மிதுனராசி என்பவர்களுக்கு தனஸ்தானத்திலேருந்து 6ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்க இருக்கிறார். 6ஆம் இடம் ருணம், ரோகம், சத்ரு, எதிரி, பகை, கடன் சொன்னாலும் கூட இந்த நேர காலங்களில் 6ஆம் இடம் உத்தியோகத்தை சொல்லக்கூடிய இடம்ன்று விதிங்க. அப்போ உத்தியோகஸ்தானத்தாதிபதினு சொல்லக்கூடிய இந்த செவ்வாய் பகவான் 11ஆம் இடத்தில் நல்ல வலுவாக உட்காந்துருக்காரு. இந்த உத்தியோகஸ்தானத்தை குரு பகவான் உச்சபலம் பெற்று பார்க்கறதுனால வெகு நாட்களாக அரசு உத்தியோகத்துக்காக முயற்சி எடுத்து வாய்ப்புகள் தடுக்கப்பட்ட நபர்களுக்கு திடீர்னு உங்களுக்கு இந்த நேர காலங்களில் என்றைக்கோ எக்ஸாம் எழுதி வச்சுருப்பீங்க, கிளியர் ஆகி நேரத்தில் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இந்த மாத காலகட்டத்தில் சிறப்பாக இருந்துகிட்ருக்கு. இந்த குரு பகவானோட அமைப்பு 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால கடன்களும் வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. அளவு அறிந்து கடன் வாங்கிக்கிறது சிறப்பாக இருக்கும். தன்னோட தகுதிக்கு மீறி ஏதாவது கடன்கள் வாங்கிட்டால் நீங்கள் கஷ்டப்படுறதுக்கான வாய்ப்புகள் உருவாயிடும், கவனமாக இருங்க. அதே போல் 8ஆம் இடத்தை இந்த குரு பகவான் பார்க்க இருக்கிறனால 8ஆம் இடம் திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பணவரவுகளை சொல்லக்கூடிய இடம். 8ஆம் இடம் அதே போல் அடிவயிறின்னு சொல்லக்கூடிய இடம் விதிங்க. அப்போ இந்த மிதுனராசி என்பவர்களுக்கு அடிவயிறு சார்ந்த பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்பு உண்டு. தொழில் சார்ந்த விஷயத்தில் ஒரு சில தடைக்கு பின்னரே வெற்றி ஏற்படக்கூடிய காலகட்டம் உருவாகும். படிக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் கொஞ்சம் கல்வியில் பின்தங்கிய நிலைகளுக்கு செல்றதுக்கான வாய்ப்பு உண்டு. அதனால் கொஞ்சம் சிந்தித்து செயலாற்றக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இருந்துகிட்ருக்குன்றது விதிங்க. அதே போல் 8ஆம் இடத்தை இந்த குரு பகவான் பார்க்கறதுனால பழமையான கடன்கள் புதுமையாக வசூலிக்கப்படக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உதயமாகுன்ற விதிங்க. அடுத்து இந்த குரு பகவானோட பார்வை உங்கள் ராசிக்கு 10ஆம் இடம். இந்த குரு பகவானோட பார்வை 6, 8ஆம் இடத்துல பட்டதை காட்டிலும் 10ஆம் இடத்துக்கு கிடைக்கிறது மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம்னு சொல்லணும். ஏன்னா ஒரு மனிதனுக்கு நிரந்தரமான ஒன்று தொழில் ஸ்தானம்ன்றது தான் விதிங்க. இப்போ தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய இந்த குரு பகவான் அதே தொழில் ஸ்தானத்தையே 10ஆம் இடத்தை பார்க்கறனால தொழில் அபிவிருத்திகள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உங்களுக்கு உதயமாக போகுது. தொழிலில் எந்த விதத்திலையும் பின்தங்கிய நிலைமைக்கு வரதுக்கான வாய்ப்பு கிடையாது. தொழிலானது படிப்படியாக உயர்வை நோக்கி செல்லக்கூடிய காலகட்டம் உருவாகும்.
இந்த மாத காலகட்டத்தில் யாராவது புதுமையாக தொழில் தொடங்கணும், உத்தியோகம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த நேரத்த காலகட்டத்தில் அதுக்கான முயற்சிகள் எடுத்து பாருங்கள். அதுக்கான வாய்ப்புகளும் உங்களை தேடி வரத்துக்கான காலகட்டங்களாக உதயமாகுதுன்ற விதிங்க. இதில் 10ஆம் இடத்துல தொழில் ஸ்தானத்திலேயே தொழில்காரகன்னு சொல்லக்கூடிய சனி பகவான் ஆட்சி நல்லா வலுவாக இருந்து குரு பகவானால் பார்க்கப்படுறதுனால என்ன தொழில் செய்துட்டு இருந்தாலும் அந்த தொழிலில் ஓரளவுக்கு வளர்ச்சிகள் பெறுவீங்க. தொழிலை பற்றி ஒருபோதும் உங்களுக்கு கவலை இல்லை. இது நாள் வரலும் வேலை இல்லாமல் தடுமாறினவங்களுக்கு நிரந்தரமான ஒரு வேலை வாய்ப்புகள் பெறக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு உதயமாயிடுச்சுன்றீங்க. அதே போல் 11ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல ஆட்சி பெறப்படுறதுனால வெகு நாட்களாக தடைபட்டிருந்த ஒரு திருமண வாழ்க்கை, திருமணம் இல்லாத நபர்களுக்கு திருமண வாய்ப்புகள் கூடி வரக்கூடிய காலகட்டம் உருவாகும். உடல் ஆரோக்கியம் நலிவடைந்த நபர்களுக்கு உடல் ஆரோக்கியம் தெளிவடையக்கூடிய காலகட்டம் உருவாகும். 10ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கறனால தொழிலுக்காக தன்னோட பழமையான வண்டி வாகனங்கள் விற்றுட்டு புதுமையான வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உருவாகும். திருமண வயதில் இருக்கக்கூடியவர்கள் யாராவது இருந்தால் இந்த நேரத்தில் திருமண வாய்ப்புகளை முயற்சி எடுத்துக்கிறது ஓரளவுக்கு நல்லா இருக்குன்றீங்க. வியாபாரம் தொழில் சார்ந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு வியாபார வளர்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் உருவாகும். கல்வி கல்வியில் பார்த்திங்கன்னா குழந்தைகள்லாம் இந்த நேரத்தில் கல்வியில் ஓரளவுக்கு வளர்ச்சிகள் பெறுவீங்கன்றீங்க. ஆனால் இந்த கேதுவோட அமைப்பு மட்டும்தான் ஒரு சில தடைகளை ஏற்படுத்த பார்க்க முடியுதுங்க. ஆன்மீக சிந்தனைகள் அதிகார இந்த நேர காலகட்டத்தில் மிதுனராசி என்பவர்களுக்கு தெய்வத்தின் மேலே ஒரு ஆன்மீக பற்றுகள் உருவத்துக்கான காலகட்டங்களாக இந்த மாதம் உதயமாகுதுன்றீங்க. அதனால் இந்த 2026 ஆணி மாத கிரகநிலையானது மிதுனராசி என்பவர்களுக்கு ஓரளவுக்கு வளர்ச்சி நிறைந்த காலகட்டமாக இருக்குது. எந்த அளவுக்கு முயற்சி எடுக்கிறீங்களோ எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வருமானத்தை பெறக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் உதயமாகுதுங்க. முயற்சி எடுத்து பாருங்கள், கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்கள். நன்றி, வணக்கம். அதன் உருவுமை குலமிகு கரியது வடிகுடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளின் மிகக்கூடிய வடிவினர் பயில் வழி வளமுறை இறையே ஈசனே சிவகாமி நேசனே எனகின்ற தில்லைவாள் நடராஜனுடைய திருவடி தாமரையை வணங்கி இன்று நிகழும் மங்களகரமான பராபவ வருடம் ஜூன் மாதம் 15/6/2026 மிருகசீரிஷ நட்சத்திரம் அமாவாசை திதியோட மிருகசீரிஷ நட்சத்திரத்தோட தமிழ் மாதங்களில் சித்திரை, வைகாசி, ஆனி என்ற 3வது மாதம் பிறக்கின்றது. அடுத்ததாக ஆனி 8ஆம் நாள் 22/6/2026 வைணவ திருக்கோயிலில் திருமஞ்சனம் சிறப்பாக பெருமாளுக்கு அபிஷேகம், ஆராதனை, தூப தீபம், நைவேத்தியம் எல்லாம் உற்சவ மூர்த்தியிலிருந்து கருவறையிலிருந்து எல்லாம் சிறப்பாக செய்வாங்க. ஆனால் திருமஞ்சனம்ங்கிறது சிவத்தலத்தில் இல்லை. அப்போ திருமஞ்சனம் எல்லா இடங்களும் பெருமாளுக்கு உகந்தது, பெருமை வாய்ந்தது. ஆனால் இந்த ஆனி மாதம் மட்டும் மகாவிஷ்ணுடைய மாமனாகிய கோவிந்தராஜ பெருமானுடைய மாமனாகிய நடராஜ பெருமானுக்கு இந்த ஆனி மாதம் திருமஞ்சனம் உண்டு. மற்ற நேரம்லாம் 16 அபிஷேகம், 32 அபிஷேகம் எல்லாம் நடக்கும். ஆனால் இதில் மட்டும் இந்த ஆனி மாதத்துக்கு மட்டும் மிக பெருமை சேர்ப்பது நடராஜமூர்த்தியினுடைய திருமஞ்சனம். ஏன்னா 12 மாதங்களும் இந்த ஆனி மாதத்தில், ஆங்கிலத்திற்கு ஜூன் மாதம், ஏற்கனவே இப்போது தான் குரு பயிற்சியெல்லாம் வந்திருக்குது. எனவே நேயர்களுக்கு அப் டு டேட் சொல்லுங்க ஐயா அப்படின்னு கேட்பீங்க. அந்த வகையிலே மாதாந்திர டிவி நேயர்களுக்கும் என்னை ஆக்கமும் ஊக்கமும் ஏற்படுத்தி கொடுக்கின்ற நேயர் பெருமக்களுடைய பாதம் பணிந்து 12 ராசிக்குரிய பலன்களை பற்றி இப்போது நம்ம தொகுத்து வழங்க உள்ளேன். ஈடு செய்யாதது, இணை இல்லாதது, விலை மதிக்க முடியாதது, ஒப்பற்றது, வெண்தலால் வேகாதது, வினைப்பயனால் தொடாதது, மதிக்கும் அங்கே இடமில்லை, விதிக்கும் அங்கே இடமில்லை, ஞானத்துக்குரிய இடம். இவ்வளவு சிறப்பும் பெற்றவங்க யார் தெரியுமா? ஆனி மாதத்துக்குரியவங்க. இவ்வளவு சிறப்பும் பெற்றவங்க யாரு? ஆனி மாதத்துக்குரியவங்க. அப்ப ஆனி மாதம்னா எதுக்குரியது? என்ன ராசிப்பா நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன்? பாதி பேத்துக்கே தெரியாது. சொல்லுப்பா அடுத்த ஷூட் எடுக்கணுப்பா, அடுத்த ஈவெண்ட் எடுக்கணுப்பா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ விலை மதிக்கற்றது, விலை மதிப்பல்லாதது, வெண்தலால் வேகாதது, கல்வி,
ஒரு காலத்தில் எக்காலத்திலும் மதிப்பு உள்ளது கல்வி, எக்காலத்துக்கும் பெருமை சேர்ப்பது கல்வி, எந்த நிலையிலும் உயர்வை தரக்கூடியது கல்வி. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த ராசி தான் ஆனி மாதம் பிறக்கின்ற மிதுன ராசி. ஆனி மாதம் பிறக்கின்ற மிதுன ராசி பார்த்தீங்களா, எவ்வளவு அடைமொழி வருது பாருங்க. அப்போ எப்படிப்பட்டவங்க நீங்க? எல்லா வகையிலையும் ஒரு காரியத்தை ஜெயிப்பதற்கு, ஒரு காரியத்தை வெற்றி அடைவதற்கு, ஒரு காரியத்தை தடையில்லாமல் பண்ணுவதற்கு, எந்தெந்த வகையில் ஒரு செயலை உட்படுத்தி செய்யணுமோ அதற்கு தகுந்தவாறு உங்களுடைய மூளை வேலை செய்யும், அதற்கு தகுந்தவாறு உங்க புத்தி வேலை செய்யும், அதற்கு தகுந்தவாறு உங்க சித்தி வேலை செய்யும், அதற்கு தகுந்தவாறு உங்களை இயக்கக்கூடிய இடம்தான் மிதுன ராசி. எவ்வளவு சிறப்பு பாருங்க. ஆராய்ச்சி, வளர்ச்சி, மங்களம் எல்லா வகையிலும் சிறப்பை கொடுக்கக்கூடியது மிதுனம். அதனால தான் நம்ம உபயம், சரம் சிரம் உபயமா வச்சிருக்காங்க. உபயத்திற்கு என்னைக்கும் ஒரு மதிப்பு உண்டு. அதுலேயும் இந்த உபயம் காற்று ராசி உபயம், இந்த உபயம் காற்று ராசி உபயம். அதுலேயும் பாருங்க, இந்த மாசத்துல புதன் உங்க வீட்டில் இருக்கார். உங்களுக்கு நட்புக்குள்ள கிரகம் சூரியன் வந்திருக்கார். அப்ப சூரிய புதன் ஆதித்ய யோகத்தோட இந்த மாசம் பிறக்கின்றது, மிருகசீரிஷ நட்சத்திரோட பிறக்கின்றது. எல்லா வகையிலும் சிறப்பாக பிறக்கக்கூடிய நீங்க உங்களுடைய ஜனன ஜாதத்தை எடுத்துக்கோங்க. 12 ராசிக்காரங்களும் உங்களுடைய ஜனன ஜாதத்தை எடுத்துக்கோங்க. நாங்க சொல்றது காமன். தயவு செய்து நாங்க சொல்றதை வச்சு உங்க ஜாதத்தை எடுக்காதீங்க, உங்க ஜாதத்தை கணிக்காதீங்க, உங்க ஜாதத்தை மிஸ்அன்மெண்ட் பண்ணாதீங்க. அது பொதுவான விஷயம். அந்த 9 நவக்கிரகத்தினுடைய குணங்களை வச்சு உங்களுக்கு என்ன லக்கணம், கோச்சாரத்தில் என்ன செய்யும், இதுதாங்க. வேற ஒன்றும் இதில் சிதம்பர ரகசியமே இல்லை. அப்பா ஐயா தெளிவாக சொல்லிட்டீங்க. மிதுனத்திற்கு நல்லா சொல்லியிருக்கீங்க. ஏற்கனவே மிதுனத்துக்கு நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்குறீங்க. ஏன்னா ஜென்ம குரு ஜென்ம குரு ஜென்ம குருன்னு அந்த காலத்திலிருந்து சொல்லி சொல்லி அவர் ஜென்மத்திலே நம்ம வச்சுட்டோம், அவர் நம்ம ஜென்மத்திலே வச்சுட்டோம். இப்போ இந்த நாமங்கள் சொல்கிறோம் பாருங்க. எதுக்கு நாமங்கள் சொல்கிறோம்? எதுக்கு 108 திருநாமங்கள் சொல்கிறோம்? சுமகாய மகாவும், ஏகதந்தாய மகாவும், கபிலாய மகாவும், கஜகர்ணிகாய மகாவும், லம்போதராயன்னு சொல்லி விநாயகப் பெருமானுக்கும் சொல்கிறோம், முருகனுக்கும் சொல்கிறோம், எம்பெருமானுக்கும் சொல்கிறோம், விஷ்ணுவுக்கு எல்லாம் அம்பாளுக்கும் சொல்கிறோம். அப்போ அது எதுக்கு சொல்கிறோம்? அந்த அருள் தன்மை, அந்த நாமத்தினுடைய பெருமை, அந்த நாமத்தினுடைய சிறப்பு உயர்வை கொடுத்து நம்மளுடைய நெகட்டிவை எடுத்துட்டு பாசிட்டிவ் நம்ம கொடுக்கும். அந்த பாசிட்டிவ் தன்மை தான் நமக்கு மேலே ஏற்றி கொடுக்கும், நம்மளை உயர்த்தி கொடுக்கும் இல்லையா? அப்போ அந்த வகையில் இருக்கக்கூடிய ஜென்மகுருன்னா அது சாதாரணதில்லை, அதுவும் நன்மையைத்தான் கொடுக்கும். அதுக்காக ராமர் வனவாசம் போயிட்டார் மட்டும் தயவுசெய்து சொல்லாதீங்க, தயவுசெய்து சொல்லாதீங்க. அவருக்கு வேண்டிய கடமையை அந்த நேரத்தில் அவருக்கு அது செஞ்சிருக்காரு. நான் ஜோதிடம் படிக்கும்போது எங்கள் தாத்தா வந்து புளியம் கொம்பு அந்த இதை எடுத்து முழங்காலே அடித்தார். 27 நட்சத்திரத்தை ஒழுங்கா படிச்சியா? காலற்றது, தலையற்றது, உடலற்றது எது? இப்போ பாதி பற்றி தெரியாதுங்கிறது அது வேறு விஷயம். அப்படி சொல்லி அடிக்க வச்சாரு. இப்போ என் பேத்தியை நான் அப்படி சொல்லி அடிக்க வைக்க முடியுமா? என்னை திருப்பி என்னை அடிச்சிருவான். ஆனால் கேட்கறதுக்கு ஒரு தரம் தான் சொல்லுவேன், இஷ்டம்னா கேளுங்க தாத்தா அப்படின்ட்டுருவான். அந்த அளவுக்கு நாகரிகம், அந்த அளவுக்கு மீடியாக்கள் மிகவும் மற்றற்ற நிலையில் முன்னேற்றம் அடைந்து போகின்றது. அப்படி இருக்கும் பொழுது ஜென்மகுரு வாங்க சப்ஜெக்ட் இருக்கு. ஜென்மகுரு என்ன செய்வது? ஒன்றுமே செய்யாது. ஆக கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாசத்திலிருந்து உங்க ஜென்ம குருவாக இருக்கக்கூடிய உங்க மிதுனத்தில் இருக்கக்கூடிய ஜென்ம குரு இப்போது 2ஆம் இடத்துக்கு பெயர்ச்சியாகிவிட்டார், உச்சத்துக்கு பெயர்ச்சியாகிவிட்டார், 2ஆம் இடத்துக்கு மதிப்பு கொடுத்து விட்டார். தனம், தானியம், கீர்த்தி, வண்டி, வாகனம், மனை எல்லாத்தையும் கொடுத்து விட்டார். 2க்கு மேல் எதுவுமே இல்லை.
2க்கு மேல் எதுவுமே இல்லை. அவ்வளவு பெருமையும் அவ்வளவு சிறப்பும் வாய்ந்தது. அப்போ உங்கள் ராசிக்கு கண்டிப்பாக இந்த 2ஆம் இடத்துல குரு, இனிமேல் ஜென்ம குருவும் உங்களை விட மாட்டார். 2ஆம் இடத்துல குருவும் உங்களை எல்லா வகையிலும் சிறப்பை கொடுப்பார், எல்லா வகையிலையும் நன்மையை கொடுப்பார், எல்லா வகையிலையும் பெனிஃபிட்டை கொடுப்பார். குழந்தையா, திருமணமா, வியாபாரமா, கமர்ஷியலா, கல்விக்கூடங்களா, நூல் நிலையங்களா, ஸ்டேஷ்னரியா, படிப்பு சம்பந்தப்பட்டது, ஜெராக்ஸ் சம்பந்தப்பட்டது, எழுத்து சம்பந்தப்பட்டது, எண்கள் சம்பந்தப்பட்டது, எழுத்துக்கள் சம்பந்தப்பட்டது, எல்லாத்தையும் கொடுப்பார். மிக திறம்பட ஆட்சி கொடுக்கக்கூடிய இடம் இந்த ஆனி மாதம் உங்களுக்கு சிறப்பாக அமையும். எதை வேணாலும் ஆரம்பிச்சுக்கோங்க. என்ன சப்போர்ட்டு? உங்கள் தசா புத்தி சப்போர்ட். அதை வச்சு ஆரம்பிச்சுக்கிட்டா நிச்சயமாக இந்த மாதம் ஒரு மகத்தான வெற்றிக்குரிய மாதமாக உங்களுக்கு மாறும். ஆனி மாதம் வணங்க வேண்டிய தெய்வங்கள் நிச்சயமாக மிதுனம், அங்கேய கன்னியை வழிபடுங்க, மீனாட்சி அம்மனை வழிபடுங்க, சொக்கநாதர் சமேதர மீனாட்சி அம்மன் சமேதர இருக்க சொக்கநாதர் இம்மையில் நன்மை தருவார், இம்மையிலும் நன்மை தருவார். எப்படி பேர் பாருங்க, இம்மையிலும் நன்மை தருவார், இருக்கும்போதும் கொடுப்பார், மறுபிறவிலையும் நமக்கு நன்மை கொடுப்பார். அந்த மாதிரி வச்சிருக்காங்க நம்ம முன்னோர்கள். நமக்கு சில அறிவுரைகளும் சில ஆற்றலும் சில பக்தியோடு சேர்த்து வச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட மிதுன ராசிக்கு ஒரு சிறப்பான ஆண்டு. ஏன்னா இது உங்களுக்குரிய மாதம் என்பதால் இவ்வளவு விளக்கத்தோடு, இவ்வளவு புகழ்ச்சியோடு, இவ்வளவு எழுச்சியோடு உங்களுக்கு பதிவு செய்துள்ளேன். நேயர்களுக்கு வாழ்த்து. எல்லோருக்கும் வணக்கங்க. நான் பாரம்பரிய ஜோதிடர் ரவிக்குமார். இப்போ நாம் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு தலைப்பு பார்த்திங்கன்னா, ஆனி மாதத்துக்குண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம். வரக்கூடிய இந்த ஆனி மாதம், அதாவது பார்த்திங்கன்னா நிகழும் மங்களகரமான பராபவ வருடம் ஆனி மாதம் 1ஆம் தேதி, அதாவது திங்கட்கிழமை அதிகாலையில் தான் பிறக்கப்படுதுங்க. மிருகசீரிஷ நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில், ரிஷப ராசியில், மிதுன லக்னத்தில், செவ்வாயுடைய திசையில் 59 டிகிரியில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுது. இப்படி பிறக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் மேச ராசி முதல் மீன ராசி வரை பிறந்த உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை கொடுக்க போகிறார்? மிதுன ராசி நேயர்களே, மிதுன ராசியில் பிறந்த உங்களுக்கு அதாவது பார்த்திங்கன்னா இந்த ஆனி மாதம் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறார் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மிதுன ராசியாதிபதி புதன் பகவான், புத்திக்காரகன், ஞானக்காரகன், அறிவுக்காரகன், கல்விக்கு அதிபதி புதன் பகவான் தான். அந்த புதன் பகவான் தன்னோட சொந்த வீட்டிலேயே உட்காந்துருக்கிறது இது ஒரு அற்புதமான வாய்ப்பு. புதன் பகவான் ஒரு ரவுண்டு சுற்றிட்டு வர்றதுக்கு ஒரு வருஷம், சரிங்களா? ஒரு வீட்டில் மேக்ஸிமம் ஒரு வருஷம் இருக்கு, ஒரு மாதம் இருக்கிறாருன்னா 12 வீட்டுக்கு 12 மாதம். இதில் அதிசாரத்தில் அதாவது வக்கரத்தில் போகிறது கொஞ்சம் கம்மியாக இருப்பார், முன்னே போவார். ஆக மொத்தம் ஒரு ரவுண்ட் சுற்றிட்டு வர்றதுக்கு ஒரு வருஷம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த பிராத்தம் கிட்டத்தட்ட புதன் பகவான் தன்னோட வீட்டில் உட்காந்துருக்கிறது முதல் 7 நாளைக்கு தான். ஏன்னா 8ஆம் தேதியெல்லாம் பார்த்தீங்கன்னா தன்னோட ராசியிலிருந்து அடுத்த ராசி கடக ராசிக்கு பெயர்ச்சாயிருவார். அப்போ மீண்டும் உங்களுடைய புதன், உங்கள் ராசியாதிபதி புதன் பகவான் உங்கள் வீட்டுக்கு வரணும்னா நீங்கள் இன்னும் ஒரு வருஷம் வெயிட் பண்ணணும், சரிங்களா? அது மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த புதன் பகவான் 8ஆம் தேதி வரைக்கும் அவர் தன்னோட சொந்த வீட்டில் உங்கள் ராசியிலே உட்காந்துருப்பார். உங்கள் ராசியாதிபதி உங்கள் ராசியில் உட்காந்துருப்பார். அப்போ 8ஆம் தேதி தான் அவர் என்ன பண்ணுறாருன்னா மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பெயர்ச்சாகிறார். அப்படி பார்த்தா அதுவும் நல்லது தான். ஏன்னா அவர் தன்னோட சொந்த வீட்டில் இருந்துட்டு அடுத்தது கடகராசிக்கு போகிறாரு. கடகராசி யாருடைய வீடுன்னா இந்த புதனுடைய அம்மா வீடு. மனிதர்கள் போலவே கிரகங்களுக்கும் உறவு முறைகள் உண்டு. புதனுடைய அப்பா யாருன்னா குரு, புதனுடைய அம்மா யாருன்னா சந்திரன். இப்போ கடகராசின்னு சொல்லலாம் சந்திரனோட ராசி. அப்போ தன்னோட அம்மா வீட்டுக்கு போய் உட்கார்றாரு. ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜூன் மாதம் 1ஆம் தேதி குரு பகவான் தன்னோட மனைவி வீட்டுக்கு அவர் வந்துட்டார்.
இப்போ எப்படின்னா கூட்டு பிரார்த்தனை மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனைவி வீட்டில் வந்து அதாவது கணவன் குரு வந்து உக்காந்துட்டாரு, இப்போ தாய் வீட்டுக்கு புதனும் வந்து உக்காடுறாரு. இதெல்லாம் வந்து ஒரு அற்புதமான வாய்ப்புன்னு தான் சொல்லுவேன். இந்த மாதிரிலாம் அமைகிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா குரு பகவான் வந்து ஒரு வீட்டிலிருந்து இன்னொரு வீட்டுக்கு மாறுறதுக்கு 1 வருஷம் டைம் எடுத்துக்குவார். அப்போ 12 வீட்டுக்கு மாறுறதுக்கு 12 வருஷம். சரிங்களா? இப்போ குரு வந்து உட்காந்துருக்கிறாரு அப்படின்னா மீண்டும் இது போல் கடகராசிக்கு குரு வரணும்னா இன்னும் 12 வருஷம் ஆகும். அப்போ அதே மாதிரி புதன் வரணும்னா இன்னும் 1 வருஷம் ஆகும். எப்படி பார்த்தாலும் இதில் ஒன்றா கூட்டு குடும்பமும் உட்காந்துருக்கிறது உங்கள் ராசிக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவேன். காரணம் என்னென்னா உங்கள் ராசிக்கு 2ஆம் இடம், அதாவது 2வது வீடுன்னு சொல்கிறது வந்து தனஸ்தானம். அப்போ தனஸ்தானத்தில் வந்து உட்காந்துருக்கிறது உங்களுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு. சரிங்களா? இப்போ பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பொது பலன்றது நல்லா இருக்குன்னு அப்படி சொல்கிறோம் அப்படின்னா இது எல்லாத்துக்குமே பொருந்துமா அப்படின்னு பார்த்தா ஒரு சிலருக்கு இது பொருந்தாது. காரணம் என்னென்னா இப்போ நட்சத்திரம் நம்ம வந்து வெவ்வேறு, ராசி மிதுன ராசின்னு சொல்லாம தவிர நட்சத்திரம் வெவ்வேறு இல்லையா? ஏன்னா இந்த மிதுன ராசிக்கு வரக்கூடிய நட்சத்திரம் பாருங்க, செவ்வாயுடைய நட்சத்திரமான மிருகசீரிஷ நட்சத்திரன்றது வந்து 3ஆம் பாதம் 4ஆம் பாதம். அதன் பிறகு வரக்கூடிய ராகுடைய நட்சத்திரமான திருவாதிரை நட்சத்திரம் ஒரு 4 பாதங்கள். அதன் பிறகு வரக்கூடிய குருவுடைய நட்சத்திரமான புனர்பூச நட்சத்திரம் 3 பாதங்கள். அப்போ ராசி ஒன்றா இருந்தாலும் நட்சத்திரம் வெவ்வேறையே வருது இல்லைங்களா? அதனால என்னன்னா நம்ம சொந்த ஜாதகம் நல்லா இருந்துருச்சுன்னா கண்டிப்பாக நமக்கு நல்லா இருக்கும், பயப்பட வேண்டியதில்லை. அப்போ நம்ம சொந்த ஜாதகம் நல்லா இருக்கா இல்லையான்றதை தான் நீங்கள் முதல்ல பார்க்கணும். அப்போ சொந்த ஜாதகம் நல்லா இருந்துருச்சுன்னா நான் சொல்கிற மாதிரி இந்த மாதத்தில் மிதுன ராசியில் பிறந்த உங்களுக்கு முதல் பிரார்த்தம் என்ன நல்லா இருக்குன்னா வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உண்டு. அதாவது சொந்தமாக வாகனம் வாங்குகிற வாய்ப்பு, மாற்றக்கூடிய வாய்ப்பு, புதுப்பிக்கக்கூடிய வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது. ரொம்ப நாளாக நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதம் சொந்த வாகனம் வாங்கக்கூடிய பிரார்த்தம் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? 2வது கல்வியில் இருக்கக்கூடிய தடைகள் கண்டிப்பாக விலகும். படிப்பில் இருந்த குழப்பங்கள் எல்லாம் சரியாகும். சரிங்களா? 3வது பார்த்தீங்க அப்படின்னா அதாவது கடன் சார்ந்த பிரச்சனைகள், ஏன்னா கடன் குழப்பம் இந்த மாதிரி கண்டிப்பாக இருந்ததுன்னா இதெல்லாம் ஓரளவுக்கு சரியாகும். ஏன்னா சுக்கிர பகவான் உங்களுக்கு வந்து குருவோட இணைஞ்சி அவர் வந்து 2ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறார். அந்த குருவும் சுக்கிரனோட சேர்ந்து தான் இங்கே இந்த புதன் பகவானும் இப்போ இணைகிறாரு. அப்படி இணையும் போது நிச்சயமாக வந்து உங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு நல்ல மாற்றங்கள் எதிர்பார்க்கலாம். இந்த சிறு குறு தொழில் செய்துட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் நிச்சயமாக 4 காசு லாபத்தை பார்க்கலாம். அதே மாதிரி இந்த கான்ட்ராக்டாக ஒரு இடத்து வேலை செய்கிறீங்க அப்படின்னா அதில் இருக்கிறவங்களுக்கு தடைகள் கண்டிப்பாக விலகும், சங்கடங்கள் சரியாகும்னு சொல்கிறேன். சரிங்களா? அது போக ஹெல்த் விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் 8 தேதிக்கு மேலே ஓரளவுக்கு நல்லா இருக்கும். ஏன்னா 2ஆம் இடம்ன்றது குடும்பஸ்தானம். அப்போ அந்த குடும்பஸ்தானத்தில் வந்து இந்த 3 கிரகங்கள் இணையும் போது உடல் உபாதிகள் கண்டிப்பாக நமக்கு சீராக வச்சுக்குவார், ஓரளவுக்கு நல்லா இருக்கும். சரிங்களா? இது எல்லாத்துக்கும் பொருந்துமானா நம்ம முன்ன சொன்ன மாதிரி தான் கண்டிப்பாக பொருந்தாது. சரிங்களா? அவங்களுடைய ஜாதகத்தில் திசா புத்தி நல்லா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு மழை போல வரக்கூடிய விஷயங்கள் பனி போல விலகிறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு உண்டு. சரிங்களா? அடுத்தபடி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த புதன் பகவான் மாறக்கூடிய தருணம் முதல் 7 நாளைக்கு வந்து மிதுன ராசியில் இருக்கிறதும், பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து கடகராசிக்கு போகிறதெல்லாம் உங்களுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்புன்னு தான் நான் சொல்லுவேன். அதை தாண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்தது அதாவது சூரியன் அவர் வந்து இப்போ உங்கள் ராசியிலே உட்காந்துருக்கிறார். இந்த மாதம் முழுவதும் சூரியன் உங்கள் வீட்டில் தான் உட்காந்துருப்பார். நவகிரகத்திலேயே ராஜா தலைமை பொறுப்பு யாருன்னா சூரியன் தான். ஏன்னா சூரியனுடைய கண்ட்ரோலில் தான் இந்த நவகிரகங்களும் இயங்கிட்டு இருக்கு இல்லைங்களா? அப்போ சூரியன் வந்து உங்களுக்கு ஜென்மஸ்தானத்தில் வந்து உட்காரும் பொழுது கண்டிப்பாக இது எப்படின்னா பிரிஞ்சு குடும்பம் ஒன்றா சேர்றது, குடும்பத்தில் இருக்கிற குழப்பங்கள் சரியாகிறது, எதிர்பார்க்குற விஷயங்கள் நம்ம ஜாதகம் நல்லா இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி நல்ல பலன்களை கொடுக்கறது. சரிங்களா? அதனால் எப்படி பார்த்தாலும் சூரியன் 32 தேதி வரைக்குமே உங்கள் வீட்டிலேயே உட்காந்துருக்கிறதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு ஒரு அற்புதமான வாய்ப்புன்னு தான் சொல்லுவேன். சரிங்களா? அதே அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சுக்கிரன் உங்களுக்கு 2ஆம் இடத்துலையே இருக்கிறாருன்னு சொல்லியிருந்தேன். அது குரு கூட இணைஞ்சிருக்கிறாரு. அப்படி சுக்கிரன் 2ஆம் இடத்துல கொடுக்குறவரை கூரை பிச்சுட்டு கொடுப்பான் சுக்கிரன் சொல்லுவாங்க. சுக்கிரன் இப்போ உங்களுக்கு 2ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறதுனால இந்த கணவன் மனைவிக்குள்ளார இருக்கிற சங்கடமெல்லாம் கண்டிப்பாக சரியாகும். அதாவது கருத்து வேறுபாடுகள் தீரும், நீங்கள் பயப்பட வேண்டாம். சரிங்களா? அது போக பார்த்தீங்கன்னா அதாவது மனைவி வழி சொத்து, தாய் வழி சொத்து ஏதாவது வருமா, ரொம்ப நாளாக கேஸில் இருக்குதுங்க, பிரச்சனையில் இருக்குது, எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன் அமையுமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம்
கண்டிப்பாக இது ஒரு நல்ல வாய்ப்பாக அமைய போகுதுன்னு தான் நான் சொல்லுவேன். சரிங்களா? அதே மாதிரி தள்ளி தள்ளி போயிட்டு இருந்தது அப்படின்னா இந்த மாதத்தில் அதுக்குண்டான ஒரு வழிமுறைகள் பிறக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது. சரிங்களா? அதே அடுத்தது பார்த்தா செவ்வாய் உங்களுக்கு 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் இருக்கிறாரு. அதுவும் தன்னோட சொந்த வீட்லேயே இருக்கிறார். லாபஸ்தானத்துக்கு அதிபதி செவ்வாய் லாபஸ்தானத்திலேயே இருக்கிறது இது ஒரு தனி சிறப்புன்னு நான் சொல்லுவேன். அப்போ செவ்வாய் பகவான் உங்களுக்கு 11ஆம் இடத்துக்கு அதிபதி 11ஆம் இடத்திலே இருக்கிறதெல்லாம் அற்புதமான வாய்ப்பு. ஆனால் என்ன அப்படின்னா முதல்ல 6 நாளைக்கு தான் இருப்பார், 6 தேதி வரைக்கும் தான் இருப்பார். 6ஆம் தேதி எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவர் 11ஆம் இடத்துலேருந்து 12ஆம் இடம் விரயஸ்தானத்துக்கு வந்துடுவார். அப்படி வர்றதுனால எனக்கு தெரிஞ்சு இந்த கடன் பிரச்சனை இருக்குது பார்த்தீங்களா, விரலுக்கு தகுந்த வீக்கத்தை மட்டும் வச்சுக்கோங்க, அகலக்கால் வைக்க வேண்டாம்னு சொல்கிறேன். என்ன கையில் இருக்கோ அதுக்குண்டான வேலைகள் மட்டும் செய்யுங்கன்னு சொல்கிறேன். சரிங்களா? நம்ம வச்சுட்டு என்ன முடியுமோ அது செய்யுங்க. ஏன்னா செவ்வாய் போய் 12ல் மறையும் பொழுது நமக்கு தேவையில்லாத ஒரு சிரமத்தை தேவையில்லாத ஒரு செலவுகளை வச்சுட்டு போயிடுவார். அதனால் கொஞ்சம் 6 தேதிக்கு மேலே என்ன இருப்பு இருக்கோ அதுக்கு தகுந்த வேலைகளை மட்டும் செய்யுங்கன்னு சொல்கிறேன். சரிங்களா? அதே அடுத்தது பார்த்தீங்கன்னா குரு உங்களுக்கு 2ஆம் இடம் குடும்ப குருவாக இருக்கிறார். குடும்ப குருவாக இருக்கிறது மட்டும் இல்லை, அவர் உச்சம் அடைஞ்சு உக்காந்துருக்கிறது இது ஒரு அற்புதமான வாய்ப்புன்னு தான் நான் சொல்லுவேன். சரிங்களா? ஏன்னா குடும்ப குருவாக இருக்கிறார் இல்லையா, அதனால் எனக்கு தெரிஞ்சு இந்த புத்திர பாக்கி தடை விலகிறது, இந்த கம்பெனி எக்ஸ்போர்ட் இந்த மாதிரி எல்லாம் பார்த்தா இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு நல்ல வாய்ப்பு அமையும். சரிங்களா? தொழில் நல்லா இருக்கும், கவலைகள் ஓரளவுக்கு குறையும், கருத்து வேறுபாடுகள் தீரும், இந்த வேலைகள் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல வேலை வாய்ப்புகள் அமையன்னு நான் சொல்லுவேன். சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சனி பகவான் 10ல் இருக்கிறார், ஜீவன சனியாக இருக்கிறாரு. அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த கூட்டு தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருங்க. சின்ன சங்கடம் வந்தால் கூட பேசி சரி பண்ணிக்கோங்க. 10ல் சனி இருக்கும்போது தொழிலில் கொஞ்சம் கண்டிப்பாக மன அழுத்தம் இருக்கும், வேலை கூட பறி போயிருக்கலாம், வேலையில் குழப்பங்கள் இருக்கலாம். அதாவது மேனேஜர் சூப்பர்வைசர் இந்த மாதிரி எம்டி இவங்களுக்குள்ளார உங்களுக்கு மனஸ்தாபங்கள் வந்திருக்கலாம். அதே மாதிரி வரக்கூடிய வாய்ப்புகளும் கண்டிப்பாக இருக்குது. கொஞ்சம் பொறுமையாக போகிறது எனக்கு தெரிஞ்ச நல்லது. ஏன்னா சனி 10ல் இருக்கிறதுனால அதுவும் தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. ஒவ்வொரு செகண்டுமே கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுன்னு தான் நான் சொல்லுவேன். சரிங்களா? அதனால் உங்களுடைய சுய ஜாதகம் மட்டும் எப்படி இருக்குதுன்றதை மட்டும் ஒரு தடவை பார்த்துக்கோங்க. உங்கள் ஜாதகம் நல்லா இருந்துருச்சுன்னா நிச்சயமாக உங்களுக்கு நான் சொல்கிற மாதிரி நல்ல மாற்றங்களை நீங்கள் இந்த மாதம் பார்க்கலாம். அனுபவித்து பார்த்து சொல்லுங்கள்.